ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று இந்திரன் கையிலை செல் படலம். இப்படலம் இந்திரன் கையிலை மலைக்கு தேவர்களுடன் சென்று சிவபெருமானை காணும் அனுமதி இல்லாமல் அம்மலையிலேயே காத்திருத்தலை கூறுகிறது. இந்திரன் இந்திராணியை ஐயனார் பாதுகாவலில் ஒப்படைத்துவிட்டு அவளை மனம் தளர்ச்சி அடையாதே என ஆறுதல் கூறி அங்கிருந்து விடைபெற்று தேவர்கள் இருக்கும் பெரும் கூட்டத்தை அடைந்து வாருங்கள் செல்வோம் என்று கூறி அவர்களை அழைத்து கொண்டு விரைந்து கைலை மலை அடைந்தான். நந்திதேவர் வீட்டிற்கும் முதல் வாயிலுக்கு அனைவரும் சென்று பணிந்து வணங்கினர். நந்திதேவர் இந்திரனை பார்த்து கருணை கொண்டு வந்த காரணம் கேட்க இந்திரன் பதில் உரைத்தான். உனது பெரும் துன்பம் இன்னும் விலகவில்லையா? தேவர்களின் சிறப்பினை உணர்ந்து நந்திதேவர் தற்பொழுது சிவபெருமான் சனகர் முதலான 4 முனிவர்களுக்கும் ஞானத்தின் மூலமாக பிறவி நீக்கி அதற்கு தகுந்த தியான நிலையில் உள்ளார். அனைவரும் செல்வதற்கான தகுந்த நேரம் இது அன்று என கூற இந்திரன் மிக்க துன்பக்கடலில் மூழ்கினான். உடன் வந்த தேவர்களும் பெரிய தெப்பமானது கடலில் கவிழ அனைவரும் மூழ்கி வருந்துவது போல் அனைவரும் வருந்தினர். நல்வினை விட்டு பெரிய தீயவினை வந்து சேர்ந்தது போல் சூரபன்மனின் கட்டளையால் நாங்கள் அனைவரும் மிக்க துன்பத்தில் உள்ளோம். சிவபெருமான் வரம் தந்து சூரபன்மன் இவ்வாறு செய்கிறான், எனவே அதனை சொல்ல வந்தோம். சிவபெருமான் ஒருவரால்தான் எங்களை காக்க முடியும். திருமாலும் தம் சக்கராயுதத்தை அவனிடம் இழந்துள்ளார். நானும் அனைத்தும் இழந்துவிட்டேன். அசுரர்கள் எங்களை சிறையில் அடைப்பர் என்பது உறுதி. சிவபெருமானை பார்க்கும் வரை நாங்கள் அனைவரும் இங்கேயே இந்த வாயிலின் ஒரு பக்கமாக இருப்போம். தகுந்த காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என கூறி அங்கேயே தங்கினர். நந்திதேவரும் கருணையுடன் தங்கள் மிகுதியான துன்பம் அகல இங்கேயே இருங்கள் என கூறினார். இவ்வாறு தேவர்களின் அரசனான இந்திரனும் மற்ற தேவர்களும் நந்தியம்பெருமான் கருணை மொழி கூற கைலை மலையிலேயே தங்கினர் என கூறி இந்திரன் கைலை செல் படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் அஜமுகி படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூயிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.